வணக்கம். உங்களுக்கு என்ன மதம் பிடிக்குதோ, அந்த மதத்த நீங்க தாராளமா வணங்கலாம். மத்த மதத்த இழிவுபடுத்தி உங்க மதத்த உயர்வா நினைக்கும்போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதான் ரஞ்சித் பேசியிருக்கிறார். டைரக்டர் ரஞ்சித். அவர் ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல பேசும்போது, அவர் படிக்கிற காலகட்டத்தில ஒரு ஸ்கூல் இருந்துச்சாம். அந்த ஸ்கூலுக்கு எதித்தாப்புல ஒரு நந்தி இருந்துச்சாம். நந்தி மேலே ஏறி நின்று பார்த்தா, அப்படியே பறக்கிற மாரி இருக்குமா. அப்படியே நான் இப்போ நந்தியோடு சேர்ந்து பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் அவருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, நந்தி அந்த நந்தி கல்லு மேலே குறிப்பாக நந்தியை எல்லாருமே இந்து மதத்தில் இருக்கிறவங்க ஒரு பயங்கரமான ஒரு வழிபாடு பண்ணுறாங்க. அது தெரியும், ரஞ்சித்துக்கு தெரியும். சின்ன வயசில் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ தெரியும்ல ரஞ்சித்துக்கு. அவருக்கு எந்த மதம் பிடிக்குதோ அந்த மதத்துக்கு போய்க்க வேண்டியது தான், அந்த மதத்தை அவர் வழிபட வேண்டியது தான். ஆனால் அடுத்த மதத்தை இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது மிக கேவலமான ஒரு செயல். அந்த செயலை ரஞ்சித்து செஞ்சுருக்கிறார். அந்த நந்தி கல் மேலே ஏறி வானத்தில் பறக்கலான்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆனால் வானத்தில் பறக்க முடியல. நந்தி மேலே ஏறி நின்று தான் பார்த்தேன். ஒன்றுமே பறக்கிறேனா இல்லையான்னு முயற்சி செஞ்சேன். ஆனால் ஒன்றுமே நடக்கலை, பறக்கவே இல்லை. நந்தி ஒரு கல் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னார். நீ உணர்ந்துக்க, உன் அறிவு அவ்வளோதான். அது இங்கே வழிபாடு பண்ணுறாங்களா நந்தியை, அவங்க எல்லாருமே அது ஒரு உயிருள்ள ஜீவனாக சிவனோட வாகனமாக பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இந்து மதத்தில் அதிகபட்சமாக இருக்கிற ஒரு நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல, அந்த மாதிரி அவதூறு பேச்சை ரஞ்சித் பேசுகிறது தப்பு. எப்பயுமே அவர் சொல்கிறது என்னென்னா, ஜாதி இல்லைன்பார். திடீர்னு பார்த்தா ஒரு சமூகத்தை அவர் சார்ந்த சமூகத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசுவார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா, ராஜராஜ சோழன் எங்களுடைய சொத்து, எங்களுடைய பாட்டனார் சொத்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அவர் ஒரு மன்னர் அப்படிங்கிறதே உணர மாட்டார். இவர் பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி, புத்திசாலி மாதிரி, மற்றவங்க எல்லாம் முட்டாள் மாதிரி. இவர் பேச்சை கேட்குற மாதிரி. ஒரு 4 படம் ஓடிடுச்சு, 2 படம் ஓடிடுச்சு. 2 படத்துக்கும் முக்கியமாக ஓடினதுக்கு ரஜினி தான் ஒரு காரணம். ரஜினியெல்லாம் ஏன்டா நடித்தோன்னு இருக்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் ரஞ்சித் படத்துலலாம். அந்த மாதிரி ரஞ்சித் ஒரு மதத்தை கேவலப்படுத்துகிற அளவுக்கு பேசுகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை ரஞ்சித் உணரணும். ஆம்ஸ்டாங் மரணத்தில் கூட பார்த்திங்கன்னா திமுக தேவையில்லாமல் சொன்னார், கொலை குற்றவாளிகள் இவங்க கிடையாது அப்படின்னாரு. அப்போ உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சால் நீ சொல்லு, இவங்க தான் உண்மையான குற்றவாளின்னு சொல்லு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறையா சமூக வலைத்தளங்களில் எழுப்புனாங்க. அப்போ கூட ரஞ்சித் அதெல்லாம் மறைக்கிற மாதிரி சில விஷயங்களை திமுக மேலே மட்டும் குற்றஞ்சாட்டி சொல்லிட்டு இருந்தார். இப்போ தனியார் யூடியூப் சேனலில் இந்து மதத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி அவர் பேசியிருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, புஸ்தகத்து மேலே ஏறி நின்றா படிப்பு வராது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் புஸ்தகத்து மேலெல்லாம் ஏறி நின்று பார்த்தேன், எனக்கு படிப்பு வந்துச்சுதா வரலையா? நான் நிறையா படிக்கிறேன்ல அப்படின்னாரு. இவர் என்ன படித்து கிழிச்சார்? புஸ்தகத்து மேலே ஏறி நின்றா படிப்பு வராது அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அந்த மரியாதை தான் அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஏறி நிற்காதப்பா அப்படின்னு சொல்கிறத விட, அது மேலே ஏறி நின்றேன்னா உனக்கு வர்ற படிப்பு கூட வராது அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்துகிற மாதிரி சொல்லுவாங்க. அது புரிஞ்சிக்காமல், நான் புஸ்தகத்து மேலே ஏறி நின்றேன், படிப்பு வராதுன்னு சொன்னாங்க, நான் படிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பேன். ஐயோ, என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரியல. புஸ்தகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வீட்டில் வச்சு சாமி மாதிரி கும்பிட்டு அதெல்லாம் எல்லாமே செய்வாங்க. இவர் அதை பற்றிலாம் கவலையே படலை. இந்து மதத்தை பற்றி, இந்து மதத்து நம்பிக்கைகளை பற்றி எல்லாத்தையும் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சார்ந்த ஒரு ஒரு மதத்தை இவர் நோக்கி போகிறாருன்னா போ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை விட்டுட்டு அடுத்த மதத்தை இழிவுபடுத்துகிறேங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு விஷயம். கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கல் நட்டு வச்சுருப்பாங்க, 3 கல் நட்டு வச்சு அதை சாமியாக கும்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அது என்ன அப்படிங்கிறது. அவங்களுக்கு சாமி, கிராமத்து சாமியாக அவங்க யோசித்து அவங்க இது பண்ணுவாங்க. முனீஸ்வரன், பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய குலசாமியெல்லாம் ஒரு கல்லை நட்டு வச்சு அந்த கல்லை குலசாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையெல்லாம் இழிவுபடுத்தலாமா? அந்த மாதிரி 3 கல் நட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த கல்லெலாம் நான் மேலே ஏறி நின்று பார்த்துருக்குறேன், அந்த கல் மேலெல்லாம் ஏறி நின்றுருக்கேன், சாமி ஏதாவது என்னை பண்ணுமான்னு சொல்லி பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு யோசனை, முட்டாள்தனமான பேச்சு அப்படிங்கிறது புரியலை. இப்போ இந்துக்களில் இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரத் இந்து முன்னணி வடசென்னை மாவட்ட தலைவர் யுவராஜ் போலீஸ் கமிஷனர்கிட்ட புகார் கொடுத்துருக்கிறாரு. புகார் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான். ஆனால் ரஞ்சித் கண்டிப்பாக இதை உணர்ந்து அடுத்த மதத்தை, நீ எந்த மதத்தை வேணாலும் பேசிக்கோ, எந்த மதத்தை வேணாலும் தழுவிக்கோ, எந்த மதத்தில் நம்பிக்கையோடு இருக்கியோ அந்த மதத்துக்கு உண்மையாக இரு. அதை பற்றிலாம் யாருமே பேச போகிறதே கிடையாது. ஆனால் அடுத்த மதத்தை கேவலமாக பேசுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல,
அதை வந்து ரஞ்சித் நிப்பாட்டிக்கணும், ரஞ்சித் பெரிய புத்திசாலி மாதிரி தன்னை காட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற இந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடவடிக்கை இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுபோல் இந்து மதத்தை கேவலமாக பேசுகிற ரஞ்சித்தை இப்போ கமலன் புகார் கொடுத்த பிறகு திமுகவே ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து குற்றஞ்சாட்டி சொல்லிகிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ புகார் வேறு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரஞ்சித் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா திமுக அரசு தேவையில்லாத பிரச்சனை, இது தேவையில்லாத அணி, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ரஞ்சித்தனையும் கடந்து போயிடுவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.